வெற்றி சத்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சக்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்னது ரங்கநாயகி அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்பாச்சு. சரண்யா இங்கேருந்து வாமா, நீ வந்தா மட்டும்தாம்மா எல்லாமே நல்லாயிருக்கும். அம்மா அங்கே வந்தால் எனக்கு ஆபத்து தான் இருக்குது. என்னால் வர முடியாது, எனக்கு பயமாக இருக்குது. என் வீட்டில் இருக்கிறதுக்கு என்னடி பயம்? இவங்களே வந்து ரோட்டில் வந்து இட்லி தோசையெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அன்றாட காட்சி. இவங்கள்ட்ட காசு பணம்லாம் பெருசாலாம் இருக்காது. உனக்கு திடீர்னு வந்து மருத்துவ செலவு வேணும்னு வச்சுக்கயேன், யார் உனக்கு பணம் கட்டுவா? இவங்கள நம்பி அம்மாவை வந்து தூக்கி எறிய பார்க்குறியா? ஆமா, எனக்கு நீ என்னைக்குமா முக்கியத்துவம் கொடுத்துருக்க? உனக்கு பூஜாவும் உன்னோட ஈகவும் தானே பெருசு. அதையே தூக்கிட்டு இரு. எனக்கு நீ தேவையே இல்லை. பூஜா தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்கே கரண்ட் கூட இல்லைம்மா. நைட் நேரத்தில் வலிக்கி விழுந்தா கூட உன்னை பாதுகாக்க யார் இருக்கா? உண்மையிலே நீ சொன்னது கரெக்டாக தான். கரண்ட் வசதி கிடையாது, உன் அளவுக்கு செல்வம் இங்கே கிடையாது. இருந்தாலும் இங்கே நல்ல மனுஷங்க இருக்காங்கம்மா. அது போதாதாம்மா, 100 மடங்குக்கு மேலே பணம் காசு வந்து உதவி செய்ய வராது. நல்ல மனுஷங்க தான் உதவி செய்ய வருவாங்க. உங்ககிட்ட பணம் காசு இருக்கலாம், ஆனால் எனக்கு வயிற்றுவலி வந்துச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க தான் என்ன அன்பா பாசமாக கவனிச்சுப்பாங்க. என்னை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. உன் பணம் காசு என்னை கூட்டிகிட்டு போகுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களால எதுவும் சொல்ல முடியல. உன்னை ரங்கநாயகம்மா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. சக்தி வந்த மாதம் வந்து கையை உதறி விட்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஓவராக தான் பண்ணுற. ஏய், என்னையும் என் பொண்ணையும் பிரிச்சுட்டல்ல, நானா பிரித்தேன்? முதல்ல அண்ணி வந்து ஆசிரமத்துக்கு போகிறேன்னாங்க. அங்கே போனால் சரி வராதுன்னு சொல்லிட்டு பாதுகாப்பாகவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். தேவையெல்லாம் பேசுகிறவள வச்சுக்காத. மீனாட்சி, நீயும் 3 பொன் குழந்தைகளை பெத்தவ தானே? அப்படி இருக்கும்போது இது மாதிரி செய்கிறியே நியாயமாக இருக்கா? அம்மாவையும் பொண்ணையும் பிரிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? நான் பிரிக்கிறேண்ணா? என்ன சொல்கிறீங்க? இது உங்களுக்கே மூட நம்பிக்கை முட்டாள்தனமா இல்லையா? என்ன மீனாட்சி, வாய் வர வர நீளுது. பின்ன நீங்கள் பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? நாங்கள் போய் உங்களை பிரிக்கிறோன்னு சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன சொன்னா? ஆபத்தாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கும் என் வயிற்றில் வர்ற குழந்தைக்கும் அந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனையாகும்னு சொல்கிறா. அப்படி இருக்க சூழ்நிலை என்னால் எப்படி அந்த வீட்டுக்கு வந்து உங்கள் பொண்ணை வந்து அனுப்பிச்சி வைக்க முடியும்? அவளும் என் பொண்ணு மாதிரி தான். ஓ, என் பொண்ணை உன் பொண்ணாக தத்தெடுத்துக்கிட்டியா? அப்போ நான் எப்படி வந்து பிரசவம்லாம் பார்ப்பேன்? அதுவும் காம்ப்ளிகேட் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா லட்சக்கணக்கில் செலவாகும். அதுக்கெல்லாம் உங்ககிட்ட காசு பணம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. காசு பணம் முக்கியம் இல்லத்த, நல்ல மனசு தான் முக்கியம்னு சரண்யாவும் அந்த இடத்துல சக்தியும் சொன்னதால ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியில் போகிறாங்க. ஏய், உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணுக்கிட்ட என்ன அசிங்கப்படுத்தி நிற்க வச்சிட்டீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். சொல்லி சொல்லி இது மாதிரி வளர்த்துருக்கீங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உங்கள் யாரையும் நான் சும்மா விட போகிறது இல்லைன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரங்கநாயகி அம்மா சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. அம்மா, எனக்கு ஒரு யோசனை வந்து தோணுதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம 1,00,000 ரூபா சேட்டுக்கிட்ட வந்து கடனுக்காக வந்து நகையை வச்சு வாங்கினோம்ல, அதில் பாக்கி மொத்தம் 4,00,000 வரைக்கும் வாங்கலாமா? அந்த நகைக்கு காசு தருவாங்க. நம்ம 1,00,000 தான் வாங்கியிருக்கோம். பாக்கி 3,00,000 வாங்கிட்டா ட்ரீட்மெண்ட் செலவுக்கு வச்சுக்கலாம். அதுவும் கரெக்டு தான்மா அப்படின்னு சொல்லி ரங்கநாயகி அம்மா வந்து பேசுகிறாங்க. சக்தி வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, சரண்யாவும் என்னோட அக்கா மாதிரி தான் நினச்சி நான் எல்லாமே செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். என் அக்காக்குன்னா நான் செய்ய மாட்டேனாமா, நீ சொல்கிறது எல்லாம் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது. அப்போன்னு பார்த்து யாரோ 2 இன்ஜினியர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. டேப்லாம் வச்சுருக்காங்க. அவங்கள பார்த்தா பில்டிங் வந்து இடிச்சிட்டு புது வீடு கட்டுறதுக்கு வந்து அஸ்திவாரம் போடுறதுக்காக தான் புல்டோசரை வந்து வர வைக்கிற மாதிரி தெரியுது. உடனே வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சக்தி வந்து கேட்குறாங்க. இருமா ஒரு நிமிஷம், புல்டோசர் எடுத்துகிட்டு வந்துப்பா, ஒரு 3 மணி நேரத்தில் இந்த வீட்டையே தரமட்டமாக ஆக்கிடணும்னு ஃபோனில் வந்து பேசுகிறாங்க. சரண்யா மட்டும் வந்து பயமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சக்தி, மீனாட்சி அம்மா, வீட்டில் இருக்க எல்லாரும் நக்கலாக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் எதுக்கு வந்தேன், ஏன் வந்தேன் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. என்ன சார், நீங்கள் இந்த ஏரியாலேயே மிகப்பெரிய பில்டர்னு சொல்கிறீங்க. பில்டராக இருக்குன்னா வேலையை வாங்குறதுலாம் ரொம்பவே கஷ்டம், ஏமாத்திடுவாங்க. நீங்கள் அதில் கூட நல்லபடியாக வந்து இருந்திருக்கீங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் சாதாரண ஒரு ஒரு விஷயத்தை கூட அனலைஸ் பண்ணணும். யார்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த இடத்த வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீதிமணிக்கிட்ட தான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறமேட்டு கிரையம் கூட அப்புறமேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஓ, நீதிமணிகிட்ட கொடுத்துட்டீங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய பில்டராக இருந்தால் என்ன பிரயோஜனம்? சாதாரண ஒரு ஈஸி யார் பேரில் இருக்குது, என்ன இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் பார்க்கவே இல்லையே. இந்த லேண்ட் ஓனர் யார் தெரியுமா? மீனாட்சி. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா? அதை விட்டுட்டு நீதிமணிங்கிறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் புல்டோசர் வச்சு இடிக்க தான் போகிறோம். சார் வந்து வெகுலியாக இருக்காப்புல. சாரை யாரும் வந்து மொட்டை அடிச்சிட்டாங்க. நம்ம அப்படியெல்லாம் பேச முடியுமா? நம்ம அவர் செய்ய வேண்டிய வேலையை நம்மளே செஞ்சு வச்சுருக்கோம். துர்கா போய் ஈஸி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே கீழே உட்காந்துட்டு இருந்த துர்கா வந்து ஏஞ்சி போய் ஈஸி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேணும்னா நான் வேணா சொல்லட்டா சாருங்கிறாங்க. ஒன்றும் ஃபைலை வாங்கி பார்த்து படிக்கிறாங்க. என்னது, டாக்குமெண்ட் வந்து மீனாட்சி பேரில் இருக்குது. மீனாட்சி தான் ஓனரா?
என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? மீனாட்சி தான் ஓனர். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கோம். இந்த வீட்டு சம்மந்தப்பட்ட யாரும் வந்து அத்துமீறுதல் உள்ளே வந்தாங்கன்னா காவல்துறையில் வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி புகார் வேற கொடுத்து வச்சிட்டோம். என்ன சார் எதுவும் பிரச்சனையா? துர்கா அதை போய் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது துர்கா வந்து சிரிச்சுக்கிட்டே அதையும் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அதையும் படித்து பார்க்குறாங்க. சார் இவ்வளோ பெரிய பில்டராக இருந்து என்ன சார் பிரயோஜனம்? சாதாரண ஒரு ஈஸி ஒரு இது எதுவுமே தெரியாமல் போயிடுச்சே சார். அடுத்த வாட்டிலேருந்து புத்திசாலித்தனமாக இருங்க. இதே மாதிரி காசு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் நீங்கள் பேரு புகழ் எல்லாம் இழந்து நஷ்டமாயிட போகுது சார், பார்த்துக்கங்கன்னு சொல்லி காமெடி பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல சக்தி அவங்க 2 பேரும் வந்து வெளியில் போகலான்னு இருக்கிறப்ப இது மாதிரி இந்த சர்வேயன் இந்த வீட்டுக்கு சொந்தமான மீனாட்சிக்கு தான் வந்து சொந்தமானது. இந்த இடம்லேருந்து பட்டா சிட்டா எல்லாம் அது மாதிரி போட்டு முடிச்சுட்டு அத்துமீறி யாராவது வந்தா காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற மாதிரி பெருசாக போர்டு வந்து வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னா அரண்டு போய் சீக்கிரம் வண்டி எடுயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் வேணால் ஃபோன் பண்ணட்டுமா சார்? அவங்க வேணால் வழிகாட்டுவாங்க எங்கே போகணுன்னு. ஏய் அவன் நம்மளை உள்ளே தள்ளுறதுக்கு சொல்லிட்டு இருக்கா, வண்டி அடியான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ரிவர்ஸ் போட்டு வண்டி எடுத்துகிட்டு மட்டும் போயிட்டே இருக்காங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நைட் வந்து நம்ம சக்தி வந்து அவங்க சொன்ன மாதிரி 3,00,000 ரூபா பணத்தை வந்து சேட்டுக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாசலில் உட்காந்து ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ பணம் கூட பிரச்சனை இல்லைம்மா, கையில் இப்போ 3,00,000 ரூபா இருக்குது. இந்த பணத்தை கட்டி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது. சரண்யாவுக்கு முதல்ல இதை எப்படி தான் ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப யமுனா வந்து குங்குமப்பூ பால் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சரண்யா ரூமுக்கு. சரண்யா வந்து தூங்கிட்டு இருந்தவங்களை தட்டி எழுப்பி இந்தாம்மா பால் குடிமா, இந்த பால் குடிச்சா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து கொடுத்தோன்னே அவங்க மட்டும் குடிச்சு முடிச்சிடுறாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னது சக்தியும் மீனாட்சி அம்மாவையும் காணும்னு சொல்லிட்டு வாசல் வரப்ப இப்போ தான் எல்லா பிரச்சனையும் தீருது. ஒரு வேளை அவளுக்கு குழந்தை பிறக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கேட்டுறாங்க. என்ன சொன்னீங்க? ஏதோ பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்போனா நீங்கள் எப்பக்கா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சக்தி. அதாவது கடைசியாக தான் வந்தீங்களா? இல்லை ஃபஸ்ட்டு வந்து கடையில் உங்கள் அம்மா வந்து பிரச்சனை பண்ணாங்க, அடுத்தது வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, இனிமேல் பிரச்சனை பண்ண வேறு இடமே இல்லையா? அதை நினச்சி தான் வந்து இவ்வளோ நாளாக பயந்துக்கிட்டு இருந்தோம். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை அவ்வளோதானான்னு சொல்லி கேஷுவலாக வந்து ரூம்குள்ளே வந்து தூங்க வைக்கிறாங்க நம்ம சரண்யாவை. அடுத்த நாள் காலையில் பொழுது விரிஞ்சிருச்சு. 3,00,000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு சக்தி, மீனாட்சி, சரண்யா 3 பேரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வராங்க. அம்மா கூட்டிகிட்டு போம்மா, ஃபீஸ் வந்து கட்டிட்டு வந்துடுறேன். என்னது ஃபீஸ் கட்டணுமா? எப்போதும் டாக்டர்லாம் பார்த்ததுக்கப்புறம் தானே ஃபீஸ் கட்டணும். சின்ன சின்ன டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க லேபுக்கு. அது கொஞ்சம் அமௌண்ட்டு தான். அதை கட்டினா தானே வந்து செலான் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி லேப் டெஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு வந்துடும் சொல்லி ஏதோ போய் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சரண்யாக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பணம் கட்டுறதே பார்க்குறாங்க. ஐயோ அண்ணி வேற நம்மளே பார்த்துட்டு இருக்காங்களே, இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் திசை திருப்புமா, அங்கே ஒன்றும் இல்லைம்மா நீ கவலைப்படாத, லேப் டெஸ்ட் தானே பணம் கட்டுறோம், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு 3,00,000 ரூபா பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க கவுண்டரில். அவங்களும் வந்து பேஷண்ட் பேரில் வந்து பில்லை போட்டாங்க. இருப்பினும் அவங்க வந்து சரண்யா எவ்வளோ பணம் கட்டினான்னு பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல மீனாட்சி அம்மா வந்து திசை திருப்பினால சக்தி வந்து கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ பணம் கட்டினேன், என்ன நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இது என்னோட கடமை, கடமையை செய்யும் போது இது மாதிரிலாம் கேட்கக்கூடாது, இது நான் சொன்ன டயலாக் இல்லை, நீங்கள் எனக்கா ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சக்தி வந்து சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல.